இது தவிர ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் தனது சொந்த நிதியில் இருந்து 47வது வார்டு முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் புதிய சாலை வசதி, 38வது வார்டு பரமேஸ்வர நகரில் அங்கன்வாடி ஆகியவைகளை அமைத்து தந்திருக்கிறார். கொருக்குப்பேட்டையில் அச்சீவர்ஸ் அகாடமி மற்றும் அற்புதம் அறக்கட்டளை வழியாக பெண்கள் திறன் மேம்பாட்டு மையத்தை கட்டிக் கொடுத்து மகளிருக்கான இலவச தையல் பயிற்சி, கணினி பயிற்சி என பெண்களின் வாழ்வுக்கு விடிவெள்ளியாக இருக்கிறார் எபினேசர். இந்த பயிற்சியின் மூலம் ஆண்டுக்கு 1200 பேர் வரை பயன்பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்கே நகர் தொகுதியில் வசிக்கும் மீனவ சமூகத்தினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வரும் எபினேசர் மீன்பிடி துறைமுகங்களை நவீனமயமாக்குதல், தேர்தலில் வாக்குறுதியளித்தபடி சிஜி காலனி, வஉசி நகரில் 2,25,00,000 மதிப்பில் புதிய மீன் அங்காடியை கட்டிபிடித்து சமீபத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு திறந்து வைத்தார். அன்னை சத்யா நகர் மெயின் தெருவில் 64 லட்சம் ரூபாய் செலவில் இறகு பந்து குடம் கட்டும் பணி நடைபெறுகிறது. இவை தவிர 30 லட்சம் ரூபாய் செலவில் ஏஇ கோயில் தெருவில் பெண்கள் உடற்பயிற்சி கூடம் கட்டப்பட்டு வருகிறது. 90 லட்சம் செலவில் தண்டையார்பேட்டை மணிக்கூண்டு பூங்கா சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அன்னை சத்யா நகர், நேரு நகர், கண்ணகி நகர் மற்றும் எழில் நகர் பகுதிகளில் மழை நீரை வெளியேற்ற 10 கோடி ரூபாய் செலவில் ராட்சத மின் மோட்டார்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வார்டு 38இல் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் கொடுங்கையூர் கால்வாய் தடுப்புச் சுவரை உயரப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளும் நடந்து வருகின்றன. ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசரை பொறுத்தவரை தான் அளித்த வாக்குறுதிகளில் 95% நிறைவேற்றி இருக்கிறேன் என்கிறார் எபினேசர். அதன் விவரங்களை கேட்டபோது ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. ஏனென்றால் என்னென்னவோ திட்டங்களை அவர் செய்திருந்தாலும் அவையாவும் இன்னும் ஏன் பெரிதாக வெளியில் தெரியாமல் போனது என்பதுதான் பெரும் கேள்வியாக இருக்கிறது. கால நேரம் பார்க்காம மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் நிக்கிறதுல எபினேசரை அடிச்சுக்க ஆள் இல்ல. கட்சிக்குள்ள கோஷ்டி முதல் இருந்தாலும் மக்கள் நிக்கிறது என்னமோ எபினேசர் பக்கம் தான். வெற்றியும் எபினேசர் பக்கம் தான் தோணுது.